இந்த எல்னினோனா என்ன? சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இல்லை பிரிண்ட் மீடியாவாக இருக்கட்டும், இல்லை சேட்டலைட் நியூஸ் சேனலாக இருக்கட்டும், எல்லாருமே தொடர்ந்து இந்த வருஷம் கிளைமேட்டிக் ரிலேட்டடாக அதிகமாக பயன்படுத்திய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எல்னினோ. எல்னினோனா என்ன? எல்னினோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, இந்த எல்னினோனா என்ன அப்படின்னு நம்ம சின்னதாக ஒன்று பார்த்துடலாம். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய 5 பெருங்கடலில் பெரிய பெருங்கடல் எது? பசிபிக் பெருங்கடல். ஸோ இந்த பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஒரு வெப்பநிலை மாற்றத்தை தான் எல்னினோ, லானினா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த எல்னினோ இல்லை லானினா இந்த கண்டிஷன் அப்படிங்கிறது உலகம் முழுக்கவே ஒரு கிளைமேட்லேயோ இல்லை டெம்பரேச்சர்லேயோ இல்லை வெதர் கண்டிஷன்லேயோ ஒரு பெரிய மாற்றத்தை வந்து உண்டாக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து வருஷம் வராது. ஒரு குறிப்பிட்ட 7லிருந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் கூட நிலவும். இது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் வர போக வாய்ப்பு இருக்குது. பசிபிக் பெருங்கடல். ஸோ நமக்கு தெரியும் பூமியில் அதிகப்படியான வெப்பம் எந்த பகுதியில் விழும் அப்படின்னா பூமத்திய ரேகை, அதாவது பூமியோடைய நிலநடுக்கோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஈக்குவேட்டர் ரீஜனில் தான் அதிகப்படியான வெப்பம் வந்து விழும். இந்த வெப்பத்தை உலகம் முழுக்க கொண்டு போகிற வேலையை வந்து கடல் நீரோட்டங்கள், இந்த ஓஷன் கரண்ட்ஸ் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி காற்றோடைய ஓட்டங்களும் காற்றும் அந்த வெப்பத்தன்மையை ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு கொண்டு போகும். அதே மாதிரி எல்னினோ அப்படிங்கிறது பசிபிக் பெருங்கடல் ஈக்குவேட்டர்லேருந்து சதர்ன் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நினோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த கண்டிஷன் தான் வந்து என்சோ அப்படின்னு சொல்லுவாங்க. எல்னினோ சதர்ன் ஆசிலேஷன். பசிபிக் பெருங்கடலில் சதன் பகுதியில், தெற்கு பகுதியில் ஏதோ ஒன்று வந்து ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன ஆசிலேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா டெம்பரேச்சர். ஸோ பேசிக்காக இந்த ரீஜனில் தான் வந்து அந்த நினோ கண்டிஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த கண்டிஷனில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து மேற்கு பக்கம் போகுதா இல்லை கிழக்கு பக்கம் போகுதா அதை பேஸ் பண்ணி தான் எல்னினோ லானினா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 3 கண்டிஷனாக இருக்குது. ஒன்று வந்து நியூட்ரல் ஃபேஸ் சொல்லுவாங்க, ஒன்று எல்னினோ, இன்னொன்று லானினா. இயற்கையாகவே நியூட்ரல் ஃபேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஸோ நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நியூட்ரல் ஃபேஸ் அப்படின்ட்டு இங்கே இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து வரையறுத்திருக்காங்க. ஸோ நியூட்ரல் ஃபேஸ் அப்படின்னா என்னன்னா, அந்த நீனான்னு ஒரு ரீஜன் சொன்னல, இந்த ரீஜன் பேர் நினோ அப்படின்ட்டு வச்சுங்க. ஸோ இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ட்ரேட் விண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ரேட் விண்ட்ஸ் அப்படிங்கிறது கிழக்கிலிருந்து மேற்கு திசை நோக்கி வீசக்கூடிய காற்று பேர் ட்ரேட் விண்ட்ஸ். ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பத்தை டுவர்ட்ஸ் வெஸ்டர்ன் பசிபிக் ரீஜியன், அதாவது இந்தோனேஷியா பகுதிக்கு கொண்டு வரும். ஸோ இது வந்து நியூட்ரல் ஃபேஸ். டெம்பரேச்சர் எவ்வளோ இருந்தாலும் அடிக்கக்கூடிய காற்றுனால அந்த வெப்பத்தன்மை இந்த பக்கம் வரும். இது நியூட்ரல் ஃபேஸ். எல்னினோனா என்ன அப்படின்னா, இந்த நினோன்னு சொல்லக்கூடிய இந்த ரீஜியனில் ஆவரேஜை விட 1 டிகிரி 1.5 டிகிரிக்கு அதிகமாக டெம்பரேச்சர் நிலவி ட்ரேட் விண்ட் வந்து வீக் ஆகி என்ன நடக்கும்னா, ட்ரேட் விண்ட்ஸ் வந்து சவுத் அமெரிக்கா பக்கம் வந்து போகும். அது சவுத் அமெரிக்கா பக்கம் போகும்போது அந்த பகுதியில் அதிகப்படியான மழைப்பொழிவு வந்து ஏற்படும். ஸோ இது நியூட்ரல் ஃபேஸில் இங்கே வரும்போது என்னன்னா, இருக்கக்கூடிய காற்று எல்லாமே எவாப்ரேட் ஆகி அட்மாஸ்பியருக்கு போகி அங்கே மேகங்கள் உருவாக்கி பெருமழையை வந்து உண்டாக்கும். ஸோ அதனால் ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, இந்தியன் மான்சூனை கிட்டத்தட்ட வந்து இங்கேருந்து அதிகப்படியான மழைப்பொழிவை பெறுது நியூட்ரல் கண்டிஷனில். ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த வெப்பத்தன்மை வந்து சவுத் அமெரிக்காவுக்கு போகும்போது இந்தோனேஷியாவுக்கும் ஆசிய பகுதிகளுக்கும் இந்திய பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை ஆவரேஜாக வந்து டிக்ளைன் பண்ணிடுது. அண்ட் 3வது லானினா என்னன்னா, அதிகப்படியான வெப்பநிலை, அதாவது சவுத் அமெரிக்காவுக்கு போகக்கூடிய அதிகப்படியான வெப்பநிலை இந்த ஆசிய பகுதிகளுக்கு வந்ததுன்னா அது லானினா அப்படின்னு சொல்கிறாங்க. லானினா கண்டிஷனில் நமக்கு அதிகப்படியான மழைப்பொழிவு வந்து ஏற்படும். இதுதான். அப்போ இப்போயே நம்ம எல்னினோவை அதிகப்படியாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த வருஷம் சூப்பர் எல்னினோ ஒன்று வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் எல்னினோனா என்ன அப்படின்னா, நான் சொன்னால அந்த நினோ பகுதியுடைய 1 டிகிரி செல்சியஸ், அந்த 1 டிகிரி செல்சியஸ் வந்து 2 டிகிரி செல்சியஸுக்கும் இல்லை 3 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக நிலவி இருந்ததுன்னா, கடல் பகுதியோட டெம்பரேச்சர் நிலவுச்சுன்னா அது வந்து சூப்பர் எல்னினோ அப்படின்றாங்க. இந்த சூப்பர் எல்னினோ இப்போ ஒரு 10 வருஷத்துக்கோ 20 வருஷத்துக்கோலாம் வரதில்லை. எப்பயாவது ரொம்ப நம்ம ஹிஸ்டாரிக்காக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் வந்து 1972 ஒன்று வந்தது. இப்போ லாஸ்ட்டாக 2015 ஒன்று வந்திருக்கு. இப்போ 2026 இந்த ஆண்டு வரப்போகக்கூடிய எல்னினோ சூப்பர் எல்னினோ அப்படின்றாங்க. அது இல்லாமல் நம்ம சந்திக்காத
ஒரு 150 ஆண்டுகளில் நம்ம சந்திக்காத ஒரு சூப்பர் எல்னினோவாக இந்த ஆண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏற்கனவே நமக்கு வந்து டெம்பரேச்சர் ரைஸ்னால ஏற்கனவே கடலுடைய பகுதிகள் சூடாகி கொண்டு இருக்கு. இந்த எல்னினோ கண்டிஷன் அதை இன்னும் தீவிரப்படுத்துது அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஏன்னா நமக்கு 2015 ஒரு சூப்பர் எல்னினோ அப்படின்ட்டு வந்திருக்கு. அடுத்த 10 ஆண்டுகள் கழிச்சு 2023 ஒரு எல்னினோ, இப்போ 2026 ஒரு சூப்பர் எல்னினோ வந்து இருக்கு. ஸோ இந்திய மான்சூனை பொறுத்தவரை நமக்கு வெறும் எல்னினோ மட்டும்தான் மழை பொழிவை தீர்மானிக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, இன்னொரு கண்டிஷனும் இருக்குது. அது வந்து இந்தியன் ஓஷன் டைபோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பசிபிக் ஓஷனில் எப்படி 2 பகுதிகளுக்கும் வெப்பநிலையை ஏற்ற மாதிரி எல்னினோ லானினோன்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய கிழக்கு பகுதியும் இல்லை மேற்கு பகுதியிலும் நிலவக்கூடிய டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி இங்கே பாசிட்டிவ் ஃபேஸ் அண்ட் நெகட்டிவ் ஃபேஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இங்கே இந்தியா எல்லாருக்கும் தெரியுது இல்லையா, இங்கே இந்தியா, ஆஃப்ரிக்கா அண்ட் இந்த பக்கம் ஆஸ்திரேலியன் ரீஜன். ஸோ வெப்பம் இந்த பகுதியில் அதிகமாக இருந்தது அப்படின்னா பாசிட்டிவ் ஐஓடின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஃப்ரிக்கா பக்கம் இது இருந்ததுன்னா, அதாவது இந்தியாவுக்கு வெஸ்டர்ன் சைடு இருந்ததுன்னா அது வந்து பாசிட்டிவ் ஐஓடி அப்படின்னாங்க. ஸோ பாசிட்டிவ் ஐஓடி கண்டிஷனில் இந்தியாவுக்கு அதிகப்படியான மழைப்பொழிவு ஏற்படும். நெகட்டிவ் ஐஓடியில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு வறட்சியை வந்து உண்டாக்கும். ஸோ இந்த ஆண்டு என்ன நடக்க போகுது அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே சூப்பர் எல்னினோ ஒன்று உருவாக போகுது அப்படின்னு மோஸ்ட்லி வரக்கூடிய ஆண்டுகளுடைய எண்ணிக்கை குறையுது, அதோடைய தீவிரத்தன்மை நமக்கு வந்து ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. ஸோ நான் வந்து 2 முக்கியமான டேட்டா வந்து எடுத்திருந்தேன் ஐஎம்டியிலேருந்து. 1950களில் இருந்து டேட்டாஸ் வந்து நான் எடுத்தேன். ஸோ இந்த டேட்டாவில் வந்து நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, எல்னினோ எந்த ஆண்டுகள் வந்து நிலவி இருந்ததோ அந்த ஆண்டும் அதுக்கு அடுத்த ஆண்டும் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது. அதே மாதிரி அந்த ஆண்டுகளில் ஏதோ ஒரு மாதத்தில் மழைப்பொழிவு மிக தீவிரமானதாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். ஸோ இது வந்து ஓவராலாக ஸோ எல்னினோ வந்து நான் எல்னினோ இல்லாத ஆண்டுகள் சராசரி டெம்பரேச்சர் 33.77 டிகிரி, எல்னினோ இருக்கக்கூடிய ஆண்டு வந்து 34 டிகிரி. இது வந்து பெரிய வேறுபாடு வந்து நமக்கு இல்லை, பார்க்கும்போது பெருசாக இது வந்து வேரியேஷன் வந்து கிடையாது. ஆனால் இன்னும் நம்ம டீப்பாக போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்து இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, எல்னினோ நிலவி இருக்கக்கூடிய ஆண்டும் எல்னினோ நிலவாத இருக்கக்கூடிய ஆண்டும் மாதம் நிலவக்கூடிய டெம்பரேச்சர் வந்து மினிமமாக 1 டிகிரி வரை உயர்ந்திருக்கு போன வருஷத்துக்கும். இப்போ 1982 நமக்கு வந்து அதிகப்படியாக எல்னினோ நிலவிய ஆண்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1980க்கும் 81க்கும் 82க்கும் கிட்டத்தட்ட 1லேருந்து 1.5 டிகிரி செல்சியஸ் வந்து உயர்ந்திருக்கு. 80ஸ்லேயே ஒரு மாதம் டெம்பரேச்சர் எல்னினோ என்ன கொண்டு வருது அப்படின்ட்டு. ஸோ இங்கே அதே மாதிரி அந்த ஆண்டுகளில் பெய்யக்கூடிய மழையில் வந்து பார்த்தோம், எல்னினோ ஆண்டுகளில் பெய்யக்கூடிய மழையுடைய அளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மழைப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு அந்த ஆவரேஜ் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது இங்கே பொழியுது. ஆனால் ஏதோ ஒரு மாதத்தில், ஏதோ ஒரு வாரத்தில், இல்லை ஏதோ ஒரு நாட்களில் மழைப்பொழிவோட அளவு எல்னினோ ஆண்டுகளில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கிராஃப் மூலமா நாங்கள் அதுதான் பார்த்தோம். ஸோ தமிழ்நாட்டில் எல்னினோ இருந்தாலும் சரி, இல்லை போன வருஷமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இல்லை இந்த வருஷமே நமக்கு இன்னும் எல்னினோ வந்து கன்ஃபார்ம் ஆகலை. இருந்தாலும் நமக்கு வந்து வெப்பநிலை அப்படிங்கிறது, வெப்பம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமானதாக இருக்குது. நம்மளோட டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கான வெப்பம் வந்து இருக்குது. சும்மா கடைக்கு வெளியில் போயிட்டு வந்தாலே மயக்கம் வருது, இல்லை தலை வலிக்குது, இல்லை ரொம்ப சோர்வடைகிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ இதுக்கான காரணம் என்ன? எல்னினோவே இன்னும் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னாலும் இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய லேண்ட் யூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நில அமைப்புகள் எல்லாமே வந்து மாற்றம் அடைஞ்சிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே லெஃப்டில் இருக்கு வந்து 2005 லேண்ட் யூஸ் சேஞ்ச் மேப், இது 2011. இங்கே வந்து பார்த்தோன்னா 2015-16 லேண்ட் யூஸ் லேண்ட் மேப். ஸோ இந்த 3 மேப்பில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய க்ரீன் கவர் அப்படிங்கிறது பெருமளவில் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ரெட் கலர் எல்லாமே வந்து ஏதோ ஒரு பில்டப், ஒரு அதிகமான கட்டுமானங்களாக இருக்கலாம், தொழிற்சாலைகளாக இருக்கலாம், ரோடு, பிரிட்ஜஸ் எதுவானாலும் இருக்கலாம். ஸோ இது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி இருந்திருக்கு. இப்போ ரீசெண்ட் டேட்டா இன்னும் நம்மளுக்கு அவைலபிளாக இல்லை.
ஸோ ஆனால் 2015-16 பார்த்தோம்னா இது 2011-12 கம்பேர் பண்ண விட அடுத்த 4 ஆண்டுகளில் மிக அதிகமான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இங்கே நடந்திருக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படின்னா கிராப் லேண்ட் அப்படிங்கிறது வந்து 2005 49% தமிழ்நாடு முழுக்க இருந்தது. அதாவது 2015-16 41% குறைஞ்சிருது. கிட்டத்தட்ட 8% விளைநிலங்கள் நமக்கு குறைஞ்சிருக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே. இப்போ ரீசெண்ட் டேட்டாக எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ நமக்கு விளைநிலங்கள் தொடர்ச்சியாக கம்மியாகிட்டு இருக்கு. கிராப்ஸோட நியூட்ரிஃபிகேஷன் வேல்யூ அதே மாதிரி நமக்கு தொடர்ச்சியாக கம்மியாகிட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்த ஆண்டு எல்னினோ ஆண்டில் வறட்சி இன்னும் தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஃபுட் இன்செக்யூரிட்டியை நோக்கி நம்ம நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். அடுத்த ஆண்டு வறட்சி வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். 1876 ஒரு பெரிய பஞ்சம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்தது, இந்தியாவுக்கே வந்தது. ஸோ அந்த மாதிரியான ஒரு வறட்சி ஆண்டாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேட்டாஸ் வந்து அப்படி சொல்லுது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ இங்கே நமக்கு இப்போ நீங்கள் 1876 இல்லை 1982 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே க்ரீன் கவர் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ அதிகமான பசுமை பரப்பு இருந்தது. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக கிடையாது, அதிகமான பில்டிங்ஸ் இல்லை, மக்கள் நெருக்கமாக வாழக்கூடிய பகுதிகள் அதிகமாக கிடையாது 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியோ 150 ஆண்டுகளுக்கு முன்னாடியோ. ஆனால் இது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அதிகமாடியான மழைப்பொழிவு அப்போ ஏற்பட்டாலும் அது கரெக்டாக இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய ஏரி குளங்களில் நிரம்பி இருந்தது. ஆனால் இப்போ அது அப்படி கிடையாது. ஒரு நாளாக நமக்கு மழை பெஞ்சாலே நம்ம சென்னையில் அந்த ஊரில் வீட்டில் இருக்கக்கூடிய தெருக்களில் தண்ணி நிற்குது, 1 மணி நேரம் மழை பெஞ்சாலே. அப்போ நம்ம கடந்த ஆண்டுகளாகவே இப்போ இங்கே இருக்கக்கூடிய பசுமை பரப்புகளை தொடர்ச்சியாக கம்மி பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இருக்கக்கூடிய வெப்பநிலை வந்து அதுக்கு வந்து டபுள் மடங்காக வந்து அதிகமாக நிலவிக்கிட்டே இருந்துருக்கு. ஸோ இது நம்ம எங்கே கொண்டு போய் நிற்க போகுது, இல்லை வரக்கூடிய ஆண்டுகள் நமக்கு எவ்வளவு தீவிரமானதாக இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த மேப் வந்து தமிழ்நாட்டுடைய லேண்ட் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நான் வந்து ஏர் டெம்பரேச்சர் வந்து பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து நில அமைப்புடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். ஸோ இது 2000க்கும் 2025க்கும். ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா போனதில் நிகழ் சொன்ன மாதிரி நமக்கு நகரங்களுடைய விரிவாக்கம் பெரிய அளவில் இருக்குது. அதே மாதிரி காடுகளுடைய பரப்பளவோ இல்லை பசுமை பரப்பளவோ வாட்டர் பாடிஸோ எல்லாமே வந்து மிக அளவில் கம்மியாகிட்டு வந்துருக்கு 2025. ஸோ நான் உங்களுக்கு ஒரு மேப் காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தோன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து NDVI அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து NDVI. இது என்ன அப்படின்னா NDVI அப்படி என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் தாவரங்களுடைய ஹெல்த் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இங்கே க்ரீன் கலரில் எந்த அளவுக்கு இருக்கோ இல்லை எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து டார்க் க்ரீனாக இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே அந்த க்ரீனுடைய ஹெல்தி வெஜிடேஷனாக இருக்கிறதா அர்த்தம். ரெட் கலரில் இருக்கிற எல்லாமே அந்த க்ரீன் கவரோ இல்லை அந்த வெஜிடேஷன் வந்து குறைஞ்சிருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே இந்த கடந்த 25 வருஷத்தில் இருக்குது. ஸோ இதே மாதிரி இங்கே NDVI வந்து எந்த அளவுக்கு கட்டுமானங்கள் அதிகரிச்சிருக்கு இல்லை பசுமை பரப்போ இல்லை வாட்டர் பாடிஸோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த NDVIயில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அப்போ நமக்கு கடந்த 25 ஆண்டுகளாகவே இங்கே இருக்கக்கூடிய இந்த நம்மளுடைய இயற்கை அரண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள் எல்லாமே நம்ம தொடர்ச்சியாக இருந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா இங்கே நமக்கு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு வாட்டர் பாடிஸோ இல்லை ஒரு க்ரீன் கவரோ இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே நமக்கு டெம்பரேச்சருடைய இல்லை வெப்பநிலையுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய பகுதிகளாக நமக்கு இத்தனை ஆண்டுகளாக செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் இந்த சூப்பர் எல்னினோ போன்ற ஆண்டுகளில் நமக்கு எக்ஸ்ட்ரீமான ட்ராட்ஸ் வந்திருக்கு. ஆனால் இப்போ இந்த 2026 பொறுத்தவரை நம்ம இந்த இயற்கை அரண்கள் எல்லாமே இழந்துக்கிட்டு இருக்கோம். இந்த இதுவரை நம்ம பார்க்காத இந்த ஒரு சூப்பர் எல்னினோ ஆண்டை நம்ம எப்படி தயார் பண்ண போகிறோம், எப்படி சந்திக்க போகிறோம், அதுக்கு எப்படி நம்ம தயார்படுத்திக்க போகிறோம் அப்படிங்கக்கூடிய கேள்வியோட என்னுடைய செஷன் நான் முடிச்சுக்கிறேன்.